ஆசிரியரை பார்க்க போறோம், என்ன பண்ணுவோம்? சரி, ஒரு பேப்பர்ல ஏதாவது நம்ம பரீட்சையோ அல்லது எதுக்கோ வந்து எழுத போறோம், இந்த பெரியோர்களை நாம் பார்க்கும் பொழுது வணங்கி அவங்க கிட்ட போய் நிக்கிறோம்ல, அந்த வணக்கம் சொல்லி நிக்கிறது தான் தாந்திரிகம். பேப்பர்ல எழுதும் போது பிள்ளையார் சொல்லி போடுறீங்கல்ல, அதுதான் தாந்திரிகம். இப்ப ஒன்னாச்சு. இந்த தாந்திரிகம்னா எப்படி அப்படின்னா, எப்படி பெரியவர்களை பார்த்தால் நாம் வணக்கம் சொல்லுகின்றோமோ அது மாதிரி இந்த தாந்திரிகத்தில் முத்திரைகள் போட்டு கடவுளை கும்பிட்டா உடனே வருவாங்க. எப்படி அதிகாரியை பார்த்தோன்னே சாங்ஷன் பண்ணுவாங்க, எல்லாம் வணக்கம் சொல்லி நம்ம காரியத்தை நடத்திட்டு வருவோம், அப்ளிகேஷன். அது மாதிரி முத்திரைகள். இப்ப சாதாரணமா மந்திரம் சொல்றோம், நம்ம வீட்டுல கூட அண்ணன் படிக்கிறோம், ஏதேதோ படிக்கிறோம், நம்ம முன்னோர்கள் எழுதுனதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான மனப்பாடம் பண்ணி படிக்கிறீங்க. திருக்குறள் மொத்தத்தையுமே நம்ம ஸ்கூல் பசங்க சொல்லி போடுவாங்க. நம்ம படிக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சின்ன குழந்தைங்க கூட சொல்லிடுவாங்க. ஆனா அந்த முத்திரையை போட்டு படிச்சோம்னா அந்த மந்திரத்துக்குள்ள சக்தி, முத்திரைகள் என்பதே ஏன் வந்துச்சுன்னா தந்திரமா. இப்ப தலைவலிக்குதுன்னு வச்சுக்குவோம், நிறைய பெண்களுக்கு அது உண்டு, நிறைய ஆண்களுக்கும் உண்டு. தலைவலிக்குதுன்னா நம்ம வந்து ஒரு அலுவலகத்துல வேலை பார்ப்பீங்க, இல்ல வீட்டுல வேலை பார்ப்பீங்க, எங்கேயாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதே நேரத்துல மாத்திரை போட முடியாது, வைத்தியத்தை போய் பார்க்க முடியாது, மருந்து சாப்பிட முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது ஒரு முத்திரையை வந்து நம்ம காமிச்சு முத்திரையில உட்கார்ந்தோம்னா அந்த தலைவலியை எடுத்துட முடியும், அந்த தலைவலி போயிடும். தற்காலிகமான விமோசனத்தை அது கொடுத்துருது நமக்கு, அந்த முத்திரைகளை போடும். அது மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ ஒரு தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சாதாரணமா ஐயோ நீங்க நடந்துட்டா நல்லா இருக்குமே, பணம் வந்துட்டா நல்லா இருக்குமே, நம்ம தொழில் ஆரம்பிச்சல அப்படின்னு ஏதோ கனவுகளை சுமந்து நம்ம போகிறோம் பாருங்க. அப்ப போகும் பொழுது அந்த முத்திரை தெரிஞ்சா வடகலையில சுவாசத்தை கொண்டு வரலாம். அந்த முத்திரை போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணிவிட்டோம், அல்லது முத்திரை போட்டு உட்கார்ந்துட்டு போனாலோ அந்த சுவாசம் வடகலையில போயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த காரியம் நழுவே நழுவாது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுதான் தாந்திரிகம். தாந்திரிக மந்திரங்கள் எங்கு உபயோகப்படுத்தப்படுகிறதோ அதுக்கு சித்தர் பாடலும் இருக்கு, கிரந்த பாடலும் இருக்கிறது, வேத பாடலும் இருக்கிறது. சித்தர் பாடல் எங்க சொல்றாங்க, சித்தனாய் ஒலிக்கும் தன்னை தன்னிலை நோக்காய் அறிந்து எங்கு தாந்திரீகம் உபயோகப்படுத்தும் அங்கு மக்கள் அடியவர் இருப்பின் ஆண்டவன் செவிசாய்த்தெடுத்து கொடுப்பான். அந்நிலை மாறா சால்பானில் சால் நோக்கி நிலை தன்னில் மனம் பதிய வைத்தால் அந்த கர்மா ஹோம கர்மம் அன்றே நடக்கும். இது சித்தர் பாடல். இதுவரைக்கும் உலகத்தில் அசல் குத்திரனின்னு இவ்வளவு 1000 பேர் இருக்கீங்களே, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனா ஆதாரபூர்வமா இருக்கு, ஆதாரபூர்வமா இருக்கு. இந்த அசல் குத்து ஏன்னா இதை யார் சொல்லுவாங்க, சொன்னா இங்க பிரச்சனை வந்துடும் தெரியுமா உங்களுக்கு? ராத்திரி பிரம்ம முகூர்த்தத்துல இந்த தாந்திரிகத்துல ஒண்ணு, இந்த யாகத்துல வந்து இப்ப நம்ம நெருப்பு போடுறோம், பிரசாதம் போடுறோம், தேவையானதை போடுறோம், எல்லாம் போடுறோம்ல. அது வந்து ஆகுருதியாகி எப்பவுமே நெருப்பு மட்டும்தான் அனைத்தையும் வந்து பஸ்மமாகக்கூடிய தன்மை உடையது, வேற எதுவுமே பஸ்மமாகாது, நெருப்பு மட்டும்தான் பஸ்மமாகும். அதனாலதான் வேள்வியை வந்து அக்னிஹோத்திரம்னு சொல்லிட்டாங்க வேதத்துல. அன்னைக்கு இருந்த காலத்துல இருந்து ஏன் வந்து நம்ம ஹோமம் பண்ணணும்னா நம்மளுடைய வினைகள், நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய பாவ சாபங்கள் இது அனைத்தும் பஸ்மமாக்கணும். எதுல போய் ஆக்கணும்? நம்ம போய் நெருப்புல உட்கார்ந்து முடியுமா? முடியாது. இதில் பங்கு கொள்ளும் பொழுது இந்த மாதிரி விஷயத்துல நம்ம எடுத்துன்னு போயிட்டு அந்த நெருப்புல போடும் பொழுது அது ஆகுருதியாகி அது நம்முடைய கர்மாக்களை எடுக்கிறதுன்றதுனால விடியற்கால 3 மணி வரைக்கும் 3 பொம்மைகளை செய்திருக்கேன். இதான் தாந்திரிக விஷயம். ஒண்ணு முத்திரை, அடுத்தது யாகத்துல போடுற பிரசாதங்களுக்கு மந்திர பொம்மை. மந்திர பொம்மை எதுல செய்யணும்? மாவுகள்ல செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு மைதா மாவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரோட்டா தான் ஞாபகத்துக்கு வரும்.
இல்லனா பாதுஷா ஞாபகத்துக்கு வரும், இல்லனா வேற ஏதாவது பூரி ஈரி போட்டுருவோம். நம்ம மைதா மாவு, சுக்கிரனோட ஆதிக்கம் இல்லைன்னா மைதா மாவு வரவே வராது. அவ சொல்றாங்க மாவுல தாந்திரிகம் எங்க வச்சுக்கிறாங்க பாருங்க விஷயத்த. ஆகுருதில எல்லாம் போடலாம்பா, மைதா மாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்குடா தெரியுமா உங்களுக்கு? தனம், தானியம், தபுபுத்திரம், யோகம் இதெல்லாம் கிடைக்குது. கடன், சச்சரவு, தொழில், வியாபாரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது. பணம் கிடைப்பதற்கான வழி வருது பிரார்த்தனை பண்ணா. நீங்க அறகுறையா மனசுல ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சிந்தனை எங்கேயா வச்சுக்கிட்டீங்கன்னா அறகுறை பலன். நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயோ இருக்கிறோம், ஏதோ சிந்தனை வச்சுட்டு இதுல பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொம்மை போடும் பொழுது யாரெல்லாம் ஏன்னா அசல் குருத்துனி கேட்கறத தாந்து கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், அது குட்டி தேவதை. இப்ப பாருங்க, இந்த சிலையை உங்களுக்கு தெரியாது, ராத்திரியில இருந்து அதை பிரம்ம முகூர்த்தத்துல முடிக்கணுங்கிறதுக்காக களிமண்ணால செய்யப்பட்ட சிலை இது. ஏன்னா அசல் குத்திரணி எப்படி இருக்கணும் யாருக்கு தெரியும்? எல்லாம் வரைஞ்சிடலாம் செஞ்சிருவாங்க, யாருக்கும் தெரியாது இல்ல. அத பக்கத்துல இருந்து உட்கார்ந்து வரைஞ்சி இப்படித்தான் வரணும் அப்படின்னு களிமண்ல செய்யப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த சிலையை பார்க்கவே முடியாது, ஏன்னா நான் ஐக்கியம் பண்ணிடுவேன். இதே மாதிரி நீங்க பலதை பார்த்திருக்கலாம். ரெகுலரா இங்க வந்தவங்க அப்பப்ப வந்து கலந்தவங்க வந்து தெரியும். இங்க எதுவும் வந்து செட் பண்ணி வைக்கிறது எல்லாம் வந்து எப்பனா ரொம்ப ரேர் தான். புதுசு புதுசா உருவாகும், புதுசு புதுசா அது எல்லாரோட ஐக்கியம் ஆயிடும். அந்த மாதிரி அந்த சிலையை செய்யப்பட்டது. அது போல மைதா மாவுல ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு முத்திரை தாந்திரிக மந்திரம், அப்புறம் தாந்திரிக முறைகளான வழிபாடு, இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அந்த வேற காப்பு கட்டி எடுக்கிறோம். அருகாய நிலை தன்னில் அமிர்த மந்திரம் சொல்லி திதியாம் தன்னில் கரபுவனம் செய்ய காப்பாம் தன்னில் பட்டாடை உடுத்தி மந்திரங்கள் ஓதி தன்னிலை தன்னில் காவினை பலி கொடுத்து நீயா எடுத்து பகிர்ந்து மக்களுக்கு கொடுக்க அசல் குற்றணி பிரார்த்தனை செய்ய ஒவ்வொருவருக்கும் வேண்டுவன தருவார். அது ஒரு வேரம் சொல்றாங்க. அந்த வேறு வேண்டுவதை தருவார். வேறு நம்ம எப்போ ஆயிரக்கணக்கில் எடுக்கணும்னா இவ்வளவு தானே உடைக்க முடியும். எவ்வளவு பெருசு பெருசா கொடுத்தா என்ன பண்ண முடியும்? முடியாது. இவ்வளவு பெரிய வேறு பாருங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் எவ்வளவு இருக்குது. வேறு நினைச்சிருப்பேன், இந்த மாமரத்துல உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. துத்தி இலை தெரியுமா உங்களுக்கு? துத்தி செடி சீப்பு காயின்னு சொல்லுவாங்க, அது கிராமத்துல நிறைய தெரியும். அதுல அந்த துத்தி வேர் எடுத்து நல்லா கீழே போற நல்ல வேர் எடுத்து பாலை காசிக்கிட்டே வரணும். அத கரண்டிக்கு பதில் அதை போட்டு காசிக்கிட்டே வந்தீங்கன்னா பால் பஸ்பம் ஆயிடும். தெரியுமா? இதான் தாந்திரிகம். எது தாந்திரிகம்? இதான் தாந்திரிகம். நம்ம காசிக்கிட்டே வந்தா கரண்டி போட்டு காசுனா பால் கோவாவாயிடும், பஸ்பம் ஆகாது. அதே அந்த வேரை போட்டு கலந்தீங்கன்னாக்கா பஸ்பம் ஆயிடும். அந்த பஸ்பத்தை சாப்பிட்டா நிறைய வியாதி சரியாகும். சித்தர்கள் வேற மாதிரி பேரை வச்சிருப்பாங்க. அதை தேடி டிக்ஷனரியில கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷன் வித்துருவான். நான் அப்படிதான் முதல்ல ரெட்டப்பிரண்டன்னு ஒரு செடி அறிமுகப்படுத்தினேன். இந்த பச்சை இலை எரியும் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல தொலைக்காட்சி நான் கொண்டு வரேன். அதையே எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் வந்து என்கிட்ட பிரம்ம மூலிகை இருக்குது, அது வச்சா விலகரின்னு வித்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப நான் கொடுக்க போற வேறு எடுத்துன்னு போயிட்டு சந்தனத்துக்குள்ள மத்தொண்டு வேறு இருக்கு, அதுல அது இவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய வேலையை செய்யும். நல்ல விஷயங்களை கையில வச்சுக்கிட்டு பிரார்த்தனை, நான் சொன்ன மாதிரி முத்திரை போட்டு கையில வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த சந்தனத்தை கொஞ்சம் நெத்தில இட்டுக்கிட்டு காலி ஆச்சுன்னா நல்ல சந்தனமா நான் சொன்னா பையன் டேப்பா சந்தனம் வாங்கிட்டு போய் ஜனங்களுக்கு போட்டு கொடுக்கணும். நம்ம அங்க இருந்து அப்பா 50 ரூபாய் கிலோ, 150 ரூபாய் கிலோ, 600 ரூபாய் கிலோ சந்தனம் சொல்றாங்க, என்னப்பா பண்ணிட்டோம்னா சும்மா கொடுத்து எதுக்குடா, என்னடா என்ன போய் கேட்டுக்கிறீங்க, 50 ரூபாய் வாங்கன்னு தானே நான் சொல்லிருக்கணும். நான் தானே சொல்லிருக்கணும். 600 ரூபாய் வாங்கப்பா, வரவனுக்கு பலன் கொடுக்கட்டும், வரவனுக்கு பலனை கொடுக்கட்டும். நீங்க ஒன்னா கூட எத்தனை விசாரிச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, சும்மா நான் கொடுக்குறேனேங்கிற எண்ணத்தோட கொடுத்தா அசல் குத்துரணி நடத்தாது. ஏன்னா அதை வேற வச்சு நான் கொடுக்க போறேன், அதுதான் விஷயம். நீங்களும் சும்மா கையில வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு பெரிய விஷயமா இருக்கும். எல்லாம் பூஜை பண்ணியாச்சு, அசல் குத்திரணி வந்துச்சு, நம்ம மேட்டரை முடிச்சுடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே எதிர்பார்த்து நடகெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடாதீங்க. இத்தனை ஆயிரம் நம்பிக்கைக்கு நான் எதானாலும் பரவாயில்ல, எனக்கு அது ரிஸ்க் பத்தி நான் கவலைப்படுறேன்.
எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. மறைஞ்சாலும் 1000 பேருடைய புண்ணியத்தில் மறைந்தார் சுவாமி, அதை பத்தி கவலை இல்லை. ஒருவனுக்காக தனியா இந்த மாதிரி வித்தைகளை கத்துக்கிட்டு செஞ்சுட்டு போனான், சம்பாரிச்சான். எல்லாரும் நினைச்சுக்கலாம் சாமி காசு வாங்குறேன். நிறைய நான் கம்மியா வாங்கினா எவ்வளவு பேரை நான் பார்க்க முடியும், எவ்வளவு பேர்கிட்ட நான் பேச முடியும், சிந்திச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் எத்தனையோ இல்லாதப்பட்டவங்க விட்டுட்டு போயிட்டான். அதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய காரண கர்மங்கள் இருக்கிறது. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப காண கிடைக்காத ஒரு அற்புதம். இந்த ராகு கேதுகளுக்காக கொள்ளையும் உளுந்தையும் ஒன்னா அரைச்சி தாந்திரிக மந்திரம், ஏன்னா மொத்தம் இங்க சொல்ல முடியாது, 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும். அதனால அந்த பொம்மைக்கு வந்து மந்திரத்தை கொடுத்து அந்த ராகுக்கு எதுக்கு அந்த கிரகங்களுக்கு எந்த கிரகம் பலவீனப்படுத்துமோ அந்த கிரகங்கள் எல்லாம் சாந்தி பண்றதுக்கு அதுல ஒரு பொம்மை தாந்திரிக மந்திரம் சொல்லி. ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? சொத்து, வீடு, பணம், செல்வாக்கு, கடன் இல்லாம இருக்கணும், வருமானம் வரணும், போதுமன்ற அளவுக்கு இருக்கணும். இதுதானேங்க. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு கண்ணு நல்லா தெரியுது. நமக்கு இந்த மைக்க பிடிச்சிட்டு நான் பேசுறேன், உங்க எல்லாருக்கும் தெரியுது. இதே சூரியன் இல்லைன்னா கண்ணு நல்லா தான் இருக்குது, தெரியாது, பார்க்க முடியாது. கண்ணு நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் சூரியன். இந்த சூரியன் என்ன பண்றாங்க? கோதுமையில வச்சுட்டாங்க. இந்த கோதுமையில வச்சு இந்த கோதுமைக்கு பல ஆதிபூர்வன மந்திரங்களை தாந்திரிக ரூபமா உருவாக்கி தொழில், வேலை, உத்தியோகம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. எல்லாமே சித்தியாகி நல்லா இருக்கணும். அவங்க வேண்டுற மாதிரி அது கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பொம்மையில வச்சு வேருக்கான லிங்க் அதுல கொடுத்து இவ்வளவு வேலைகளை நைட்டு முடிச்சுட்டு அந்த பொம்மைகளை நான் வரும்போது எடுத்துட்டு வந்தேன். இப்ப அலங்காரம் பண்ணி வச்சு உங்க காமிச்சுதான் பண்ண போறாங்க. அந்த மைதா மாவுல பண்றது என்னன்னா சகல தடுங்களும் அகற்றிடும். கல்யாணாவில குழந்தை பேர் இல்ல அப்படின்னா இந்த வேர் எடுத்து கணவன் மனைவி பால்ல கலந்து தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால், உங்க பக்தி உண்மையானால், பெருமலடு இருந்தால் ஒழிய, பெருமலடு இருந்தால் ஒழிய, பெருமலடு இருந்தா அது வைத்தியம் தான் பண்ணணும். நான் பொய் சொல்லக்கூடாது. சின்ன சின்ன பிசிஓடி, நீர் கட்டி, அது லொட்டு லொசுக்கு, டியூப்ல அடைப்பு, அந்த பக்கம் மருத சமன்ல உயிர் சத்து இல்ல, அது இதெல்லாம் அது சரி பண்ணிடும். அந்த மாதிரி எது பண்ணாலும் அந்த வேரை மருத்துவமாகவும் உபயோகப்படுத்தலாம். வேற பூஜைக்கு உடையது, பூஜை பண்ணுங்க. சந்தனம் காலி ஆச்சுன்னா டப்பால சேர்த்துக்கோங்க. அந்த சந்தனம் வந்து கலந்துகிட்டே வந்து நெத்தில காரிய நிமித்தமா போகும்பொழுது கண்டிப்பா அந்த நெத்தில அந்த சந்தனம் இருக்கணும். அந்த வேரோட பூஜைக்கு போற எல்லோரும் நல்லா இருங்க. எல்லோருக்கும் மூலிகை இருக்கு, தள்ளுமுள்ளு வேண்டாம், எல்லாருக்கும் கொடுக்குற. இல்லைனாலும் அசல் புத்திரன் கிட்ட வாங்கியாவது கொடுக்குறேன், கவலைப்படாது. நீங்க மட்டும் எக்ஸ்ட்ரா கை நீட்டிக்கூடாது. அதே நான் சொல்லிடுறேன். நம்பால விபூதிக்கு பவர் குடுத்துருக்கேன், நான் மந்திரம் பண்ணின்னா நான் பாப்பேன்னா குடுத்துக்கிட்டே இருப்பேன். திருப்பி திருப்பி பார்த்தா கையில விபூதி உள்ளவங்களே வருவாங்க. அது நம்பாலுங்க அதை கழுவுடன்னு கூட தோணாது. அது இருக்கும், அது ட்ரேட் மார்க். விதி தானே கொடுக்கட்டும், நம்பிக்கை தானே. அதனால எல்லோரும் இந்த சந்தோஷம் நிலையா இருக்கட்டும், நிலைச்சு இருக்கட்டும். இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லாம விடாதீங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தை நான் பண்ணும் பொழுது நல்ல ஒரு இலக்கை எட்டி வாழ்க்கையில வென்று வாழணும். சரிதானா? தயவு செய்து யாரும் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது தாந்திரீக நிகழ்வு. தயவு செய்து அந்த தவறு. இப்போ சண்முக கவசத்துக்கு மாலை போட்டு போயிருந்தாங்க. அப்ப சுவாமிஜி கிட்ட கேட்டிருந்தாங்க, எங்க அண்ணாக்கு எப்போ பெர்மனண்டா வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்க அண்ணா இப்ப கனடால இருக்காங்க. அவரு சொன்ன மாதிரி 20 நாளுக்குள்ள வேலை கிடைச்சிச்சு. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் நிறைய முன்னேறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய கேள்விக்கு ராஜ் டிவில பதில் சொல்ல முடியாது. இனி கவலை வேணாம் நிகழ்ச்சியில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஜோசியக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லி காலையில எல்லாரும் டிவி பார்க்காம இவர் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா சொல்றாரு. நிறைய கேள்விக்கு விடை கேட்காத கேள்விக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பதில் சொல்றாரு. ரியலி a great saint. சென்னை. மந்திரத்துக்குள்ள போகலாம். எல்லாரும் கை கூப்பி தலைக்கு மேல வச்சுக்கோங்க.
सर्वाविष्टदत्याय मन्त्रदेव सक्ततताय शंकर निवारणत्याय सद्बुद्धनी वरगुड्डी देवता वसी 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 वरण भुवनस्या आदित्याय मंत्रपूर्वण्याय मंत्रमेवाह्यत्या ओम तां प्रदा सदं ममस्तदां अस्तदस्या सरं षट् अस्तपूर्वासु वसत्यावसि वसिकर्ण भुवनस्त्याय मन्द्र नमस्कार अधिदेवता प्रतिदेवता उपरिदेवता मंत्रदेवता तंत्रदेवता यंत्रदेवता सर्वदेवताभ्यो नमस्कारो सरसार्पणो आदिपूर्ण भक्तजनानां सर्व प्रार्थनै सिद्धैतो सर्वों सर्वगीं सर्वकीलगं सर्वैं ह्रीं क्लीं ॐ कां कैं मंत्रदेवस्यामिष्टदशत्र अष्टध्याय वह्याय वत्यवन्दाय मन्तमं दद्यायां हंसध्याय निबद्धस्य मंत्रपूर्वण तान्त्रिकत्याय तान्त्रिकत्यायस्याय मंत्रतान्त्रिक मंत्रपूर्वण भक्तजनानामनुग्रह प्रसादात्यां सर्वप्रार्थनायानन्द मगितायं मगितायं मगच्छत्याय सर्वप्रार्थनात्याय मनसुत्ति सिद्धि मनसुत्ति सिद्धि मनसुत्ताय सिद्धैताय महापूर्ण भक्षि देवस्याय रूपकारुण्य मंत्रदेवता कुलदेवता अधिदेवता योगदेवता ब्रह्मदेवत्याय माता पिता देवदेव पितॄणां नमो देवानुग्रहस्यां ॐ ह्रीं भट्टगा अनुग्रह प्राप्त सिद्धैतं परिपूर्ण कृपा कटाक्षम அப்படியே கையை கூட வச்சு நெஞ்சில கையை வச்சுக்கோங்க வலது கையை நெஞ்சு பக்கம் வச்சுக்கோங்க ஓம் ஓம் சுதம் இடது கையை தூக்கி தலைக்கு மேல உச்சிக்கு மேல வச்சுக்கோங்க கை படக்கூடாது உச்சில கொஞ்சம் மேல ஓம் சுதம் பவித்ர முத்ராஸ்கதம் தேவோ முக்தி மூர்த்தாம் கதஸ்யாய முத்ர ஓம் நமோ தேவஸ்யாய வசிதாய ரூபே மனசுல அப்படியே இந்த மந்திரத்தை ஊடுருவிட்டு யாரெல்லாம் எந்த கஷ்டத்தோட வந்தீங்களோ அந்த பிரார்த்தனை அப்படியே ஸ்டாவ்ல உரியிற மாதிரி எப்படி உறிஞ்சு நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி அந்த மந்திரத்தை உள்ளுக்குள்ள வாங்கி பிரார்த்தனை நிறைவேற்றிக்கணும் ஓம் சர்வ சங்கட நிவார்த்தனஸ்யாய நிவாரக நிவாரக ஓம் சர்வகே ஸ்ததாம் சர்வஸ்யாய மந்திர பிரார்த்தனாய அசல் புத்ரணி नामदेवस्याय गण सर्व प्रार्थना सिद्धैतो ओम क्लीं किलां किदज्ञाय ओम काम कैयास्याय मंत्र रूपे भक्तजनास्याय मंत्र देवो सर्व प्रार्थना सिद्धैतो अनुग्रह ओम आदिं कारुण्यं धिंततं सत्यपूर्णं तं तताय सूर्यपूर्वकर्कात्याय मंत्र रूपे कर्वाज्ञाय रूप रूपे संचारक भक्तस्याय मंत्र देवता अधिदेवतत्याय शुभ सर्वकर्माण्याय निवत्तरतापनिवत्तस्याय मंत्र ओंकार रूंकार रींकार ममकार अवकार उकार मकार तत्याय मंत्र तकपालयत्याय मंत्र अनुग्रह प्राप्त सिद्धैतो அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க நெஞ்சில கை வச்சு கும்பிட்டுங்க கரெக்டா ஞாபகம் வச்சுங்க எந்த சாபமா இருந்தாலும் போயிடுறதுக்கான வழியை நம்ம இப்ப தொடங்க போறோம் எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தாந்திரிக மந்திர பிரச்சோதசல் குற்றணி मंत्र देवता देवता आदि नक्षत्रादि राशिकादि गोत्र ऋषि मार्ग सग गोत्र ऋषि मार्ग षण्मार्ग भक्तजनानां संकल्पार्थं
परिपूर्ण तांत्रिक मंत्र प्रसोदे सर्व पाप निवारणम सर्व कर्म निवारणम सर्व अधिदोष निवारणम सर्व पाप हर हर रूप निवारणम सर्व शून्य निवारणम सर्व दृष्टिनाम नाशनम सर्व देवता कुल देवता अनुग्रहम पितृदेवता अनुग्रहम ओम हरिमदाय सदा ओम कृतयानंद पवित्रस्त्याय मंत्रणे यश्याकादिपद्यः सर्व ऋचिमार्ग पूर्वाः पूर्वणे मंत्र देवता पूर्वांगतपक्षतस्त्याय ओम ऋषिताय सन्मार्ग सर्वदेवाय पूर्वांगता सर्व சிந்தனை எங்கேயும் விட்டுறாதீங்க சிந்தனை எங்கேயும் விட்டுறாதீங்க ஓம்காரதத்யாய மந்திரத ஐங்காரம் ரீ சஸ்யாம் ஸ்ரீ லக்ஷ்யாம் ஹ்ரீம் பூர்வாம் ரட்ச ரட்சகம் ரட்ச பிரபுவந்தனி ரட்சே ரட்சத பூர்வஸ்யாய அசித்ராயாம் அசியோகே பூர்வாணாம் சர்வதேவதாம் குலாச்சாய ஆச்சாரதத்யாய மந்திர பூர்வதாம் சர்வசித்ததாம் भक्तजेवायो भक्तजनान्नाय मंत्रदेवस्याम् उपकरणकरण पुवन सत्याय उपाकपाक सर्वरूपे सपाङ्गस्त्याय मंत्र सर्वदेवम् अंककरकार पूर्वरूपाय वेदवेदकस्त्याय स्त्याय सत्याय रक्षत्रदत्याय मंत्ररूपे पूर्वन सेवभूताय सर्वभूताय आयभूताय रूभूताय सर्वभूताय ईम्भूताय ह्रीम्भूताय नाम्भूताय देवभूताय हंसभूताय पक्षभूताय स्वरूपभूताय ग्रहभूताय तत्याय भूताय सर्वभूतत्याय प्रार्थनभूताय देवमन्त्रस्त्याय सर्वभूत रसिनानां भक्तजनानां सर्वकर्मणे आत्मसुभिष्य आत्मपुनिद आत्मसञ्चारक असल्पुत्रनि वसि 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 हां कीं ईं तं नं हं हं सत् सत् हत् हत् सत् सत् पुरुष सत् सत्य पूर्वण्य यसि करणश्च शुद्ध हत् सत्याय पूर्वन् षट् षट् मंत्र देवाय ओम हस्य पूर्वण्य ह्रीं हत्य पूर्वण्य कीं सर्व पूर्वण्य काम सर्व पुण्य कैक देवस्यां कूं कीरतस्याय मंत्र सर्वतक्षता तक्षते अनुग्रह मूर्तदा मूर्तदे सर्वाभिष्ट सकल नल सिद्धैत अनुग्रह गुरुमूर्त सिद्धपुरुष आत्याय मंत्र देव ऋषि मार्ग षण्मार्ग देव मार्ग योग मार्ग सग मार्ग संचार मार्ग देवाय सर्वभूतकरण अनुग्रह असल कुत्रणी मूलिकार्थ भूजार्थ अनुग्रह 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 स्वाहा அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரார்த்தனை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பசி எடுக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க பசி எடுக்கிறவங்களா நீ எழுந்து போய் சாப்பிட்டு இல்ல உண்மையதான் சொல்றேன் பசி வயிற்றுல இருக்கும்போது மந்திரத்தை வாங்கினீங்கன்னா சரியா வராது அதுக்காக சொல்றேன் வீட்டுக்கு போனோம்னா சரி போலாம் இப்ப நம்ம பண்ணது என்ன தெரியுமா தாந்திரீகத்துல மனசை சுத்தப்படுத்திட்டோம் ஒரு மனிதனுக்கு மன சுத்தானாலே எல்லாம் சித்தியாகும் பிறகு நமக்கு இருக்கிற கர்மா அதை சுத்தி பண்ணிட்டு பிறகு பிரார்த்தனைகள் குறைகள் அதையும் சுத்தி பண்ணிட்டோம் நம்ம முன்னோர்கள் நம்மளை சமைச்சிட்டு போயிருப்பான் ஏதோ காரணங்கள் இருக்கும் அதையும் சுத்தி பண்ணிட்டு நம்ம மட்டும் இல்லாம நம்ம சுத்தி எத்தனையோ தேவதைகள் இருக்கு அந்த தேவதைகள் எல்லாம் கெட்ட சக்திகள் நம்ம மேல பரவ விடாம அந்த தீட்சண்ய சக்தியை சுத்தி பண்ணிட்டோம் இப்ப நம்ம தெளிந்த நீரோட ஒவ்வொருவரும் கடவுளாவே இருக்கிறோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் உண்மையா பங்கு கொண்டவங்களுக்கு மட்டும் சொல்றேன் அந்த அந்த மாதிரி இருக்கும் இப்ப எல்லாத்தையும் சுத்தி நீங்க போகும்போது பாருங்க உடம்புல இருந்து ஒரு 100 கிலோ 5 கிலோ போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் நீங்க போய் பாருங்க வீட்டுல போகும்போதே தெரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இப்ப சுத்தி பண்ணிருக்கோம் இப்பதான் உள்ள போறோம் தாந்திரிக சுத்தி பாத்தீங்களா அந்த துணி பாவம் எப்படி இருக்குன்னு அதான் தேவதேவனா பக்தஜனானா சர்வபூர்வாங்கதஸ்யாம் ஸ்வரூபம் நமஸ்வாம் வலது கைய
உங்களுடைய வலது கை எது? தமிழ்ல சொல்லிட்டா ரைட் ஹேண்ட். நிறைய பேர் நீங்க பாருங்களேன், இடது பக்கம் திரும்பு, குண்டுங்க, அப்படியே குண்டுங்க, அப்படியே குண்டுங்க. தெரியுதா? தெரியுதா? இந்த பக்கம் பணம், வியாபாரம், உத்தியோகம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதான் தடை இருக்குது, தடங்கள் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கல்ல, அது மாதிரி அது வந்து எல்லாம் அதை மட்டும் பிரார்த்தனை பண்ணிங்க. பணம் சம்பந்தது. பணம்னா தொழில் அமைஞ்சாதானே பணம் வரும். தொழில், வியாபாரம், சிறு தொழில், பெரு தொழில், உத்தியோகம், டிஎன்பிசி, வேலை கிடைக்கல, வேலைக்கு தேர்றேன், இங்கே போறேன், எந்த வேலையும் முன்னேற்றம் இல்ல, சின்ன சம்பளம், குறைச்ச சம்பளம், வருமானமே குறைஞ்சு போச்சு, என் வீட்டுல ரொம்ப கஷ்டம், இப்படின்னு சொல்றவங்க தானியம், ஐயா தினமும் 1 கிலோ அரிசி வாங்கினாதான் என் வீட்டுல அடுபெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அப்படிலாம் யோசிக்கிறீங்க பாருங்க, அவங்க வேண்டிக்கோங்க. தானியத்துல எந்த குறை, எல்லா தானியம், எல்லா காய்கறியும், ஐயா 4 நாள் நான் போய் 4 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி வந்ததான் குழம்பு வைக்க முடியும். அந்த மாதிரி எத்தனை ஜீவன்கள் இருக்கு. அது மாதிரி இருக்கிறவங்க. ரெண்டாவது எல்லாம் இருக்கு, என்னால பூதமா இருக்கும், ஆனா அது உள்ள பவர் நிறைய இருக்கு. நைட்டு ஃபுல்லா தேவை. மந்திரத்துக்குள்ள போகலாம், இத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சந்திர அர்ச்சனை அந்த அம்பாளுக்கு வச்சுட்டீங்களா? ஆள் காட்டி வரல, அது மேல பதிய வைங்க. 3 விரல் மேல இருக்கா? 2 கையில இந்த முத்திரை வச்சு அப்படியே அந்த சுவாமியை காய்ச்சிங்கன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கை மேல தூக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி கூட வச்சுக்கோங்க, வலிக்காத மாதிரி. ஏன்னா அந்த சிந்தனை வலி சிந்தனை உங்களுக்கு வந்துடக்கூடாது. புரியுதா? 2 கையிலையும் புரியுதா? தப்பா போட்டுறாதீங்க.